பாமக நிறுவனர் ராமதாசுடன் செல்வ பெருந்தகை சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்துள்ளார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த சந்திப்பு எத்தகையானது? பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையே ஏற்பட்டிருக்கூடிய உச்சக்கட்ட மோதலானது தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பல்வேறு முக்கிய தலைவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே சைதை துரைசாமி மற்றும் ஆதித்ய குருமூர்த்தி ஆகியோர் சந்தித்து பேசினர். அதே போல கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் அவர்கள் சந்தித்து பேசி இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திடீரென சந்தித்து வருவதற்காக இங்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவ தலைவர் சந்தித்து உடல்நலம் விசாரித்த நிலையில அண்மை காலமாகவே திமுகவை விட்டுக் கொடுக்காமல் பேசி வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்தித்து பேசி வருவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று சென்னையிலிருந்து காட்டுமன்னார் கோவிலுக்கு கட்சி நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை தற்போது நேற்று இரவு புதுச்சேரியில் தங்கியிருக்கின்றார். இன்று சென்னைக்கு செல்லக்கூடிய வழியில தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு பேசுவதற்காக வந்திருக்கிறார். ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுகவை எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்காமல் அவர் கலைஞர் வழியில் தான் கட்சியை நடத்துவதாகவும் கலைஞர் போல் அதே போல ஸ்டாலின் செயல் தலைவராக செயல்பட்டு கட்சியை வழி நடத்த வேண்டும் என அவர் நேற்று செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இவர்கள் இருவருமே இந்த கட்சி மற்றும் கூட்டணி சார்ந்த இந்த விஷயங்கள் பேசுவதற்காக இங்க வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.